நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். பூரியும் ஒரு பருப்பு குழம்பும் பண்ண போகிறோம். என்னடா அக்கா பருப்பு குழம்பு பண்ண போகிறாங்க பூரிக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாம், பாசி பருப்பில் ஒரு சின்னதாக ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பூரி. இது சப்பாத்தி அப்புறம் சாப்பாடு எதுக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் ஊற்றி சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பூரிக்கு மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. பொருட்களும் அதிகம் தேவைப்படாது, கம்மியான பொருள் தான் தேவை. இப்போ வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் பாசிப்பருப்பு இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நான் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு இந்த பருப்பு குழம்பு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். துவரம் பருப்புலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பாசிப்பருப்பில் தான் பண்ணணும். இப்போ பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு கழுவி எடுத்தாச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதும். அதுவும் காரம் கூட உங்கள் விருப்பத்தை பொறுத்து அதிகம் கம்மி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி. நான் அந்த பருப்புலேருந்து கொஞ்சம் 3/4 பங்கு மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். தக்காளியும் பருப்பும் வேக வச்சுட்டோம், அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மாவு பிசைஞ்சிடலாம். பாசிப்பருப்பு வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது, சீக்கிரமே வெந்துடும். அதே போல் பாசிப்பருப்பு வேக வைக்கிறது வந்து ரொம்ப குலைவாலாம் வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக நம்ம எடுத்து பார்க்குறப்போ கையில் எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக நசுங்கணும். அந்த அளவுக்கு எடுத்து அந்த பருப்பை நீங்கள் கடைஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப மைய வேக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. குழம்பு பண்ணாலும் வேறு எந்த பருப்பு குழம்பாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பாசிப்பருப்பு வேக வச்சிங்கன்னா ரொம்ப வேக வைக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சு கடைஞ்சிக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் வெட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியான பொருள் போதும் இதுக்கு. பச்சை மிளகாய் கூட 4 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். பூண்டு பல் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பூண்டு பல் பெருசாக இருந்துச்சுன்னா, சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சைஸில் சின்னதாக ஒரு இஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் உரித்து எடுத்துகிட்டேன். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பருப்பு வந்து இன்னும் கொதிக்க கூட ஆரம்பிக்கலை. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அதெல்லாம் மாவு பிசைகிறதுக்கு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துடலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்கள். இது இருக்கட்டும், நம்ம அதுங்களே பருப்பு தாளித்து விட்டு வந்துடலாம். பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்க தேவையில்லை. இது போல் கொஞ்சம் குறவரப்பாக இருந்தால் பரவாயில்ல, அவ்வளோதான். அடுத்து இப்போ பருப்பும் கூட பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் லைட்டாக இப்படி இருக்கிற கடையிற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இறக்கிடலாம். இறக்கி தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பருப்பு கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுனதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்க தேவையில்லை, லைட்டாக மாறினா போதும். இப்போ நம்ம அரைச்சொல்லையாக பேஸ்ட்டாக அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு இருக்குல்லையே, அதை இதில் ஊற்றிடலாம். உப்பு இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வர்றப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து இப்போ பூரி தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு வந்து முதல்லையேவும் ஒன்றுன்னா நீங்கள் தேய்ச்சி போடுறத விட ஒரு 4 பூரி 5 பூரி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றுனா போட்டு எடுக்க எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு 4 பூரி 5 பூரியாக தேய்ச்சிட்டு போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய்
எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூரி பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டில் இருந்துச்சுன்னா உடனே எலும்பி வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதல்ல போடுற பூரியில் வந்து நல்லா எண்ணெய் குடிச்சிரும். அதனால கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் பூரி போட்டிங்கன்னா உடனே நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பூரியில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சேர்க்கல, ரவையோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் மாவு, உப்பு, தண்ணி மட்டும்தான் போட்டு கலந்தோம். இதுக்கு முன்னாடி பூரியெல்லாம் நம்ம நிறைய பூரி செஞ்சுருக்கோம். அதுலெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இது ஒரு விதமான பூரி. இப்போ பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது போல் பருப்பு குழம்புக்கு பூரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து துவரம் பருப்புல எல்லாம் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பாசிப்பருப்பில் செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பாசிப்பருப்பை இந்த மாதிரி பூரிக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் பூரியும் பருப்பும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.